ஹலோ கைஸ், வெல்கம் டு எம்எஸ் ப்ரோ யூடியூப் சேனல். இந்த வீடியோ நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, இலங்கையோட முதலாவது கிங், அதாவது இலங்கையில் வரலாற்று கூறத்தில் மிக முக்கியமான நூலான மகாவம்சம் என்ற புத்தகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள இலங்கையின் முதலாவது கிங், அதாவது இன்றைக்கு இலங்கையோட மெஜாரிட்டி ஆஃப் பீப்புளாக இருக்கிற சிங்கள பீப்புளோட முதலாவது அரசாட்சி முறை இலங்கையிலேருந்து எப்படி ஆரம்பிக்கப்பட்டுச்சு, அந்த அரசாட்சி ஆரம்பித்த முதலாவது மன்னனான விஜயனை பற்றிய கதை தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நீங்கள் எம்எஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விஜயன் பார்த்திருக்கேன்டா, இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் இந்தியாவோட ஒடிஷா பிரதேசம் அங்காங்க இல்லாட்டி பெங்கால் பிரதேசம் சொல்லக்கூடிய பிரதேசத்தில் அன்னைக்கு சிங்கப்பூர் அப்படிங்கிற ஒரு ராஜ்யம் இருந்ததாகவும், அந்த ராஜ்யத்தில் சிங்கபாகு அண்ட் சிங்க செவிலி அப்படிங்கிற ஒரு அரசனுக்கு பிறந்த மகன் தான் விஜயன். ஸோ விஜயன் பிறந்த டைமில் பார்த்தீங்கன்னா விஜயன் சரியான துண்டாகவும் சரியான ப்ராப்ளம்தையும் க்ரியேட் பண்ணிக்கிறதுனால கடுப்பான அரசன் என்ன பண்ணான்னா விஜயனையும் அவனுடைய 700 நண்பர்களையும் நாடு கடத்துறான். ஸோ நாடு கடத்தினோடனே கப்பல் மூலமாக இலங்கைக்கு வராரு விஜயன். ஸோ இலங்கைக்கு இறங்கின விஜயன் ஃபர்ஸ்டாவது இடம் தான் தம்பபண்ணி. இதுக்கு ஏன் அவர் தம்பபண்ணின்னு பேர் வச்சாங்கன்னா, இறங்கினோடனே செம் நிறத்தில் இருக்கிற இடம் எல்லாமே இருக்கு. பார்த்தோன்னே என்னடா இது கொப்பர் மாதிரி இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு இதுக்கு தம்பபண்ணி அப்படின்னு ஒரு பேர் வைக்காரு. ஸோ வச்சதுக்கு அப்புறமா இங்கே யாராவது இருக்காங்களா, அந்த நம்ம வந்த தீவு சின்ன தீவானே ஒன் டைம் எந்த தீவுக்கு வந்திக்கோம்னு தெரியாதுல்ல. ஸோ இவர் என்ன பண்ணுறான்னா, நம்ம இலங்கைக்கு தான் வந்திருக்கோமா இல்லை வேறு எங்கேயும் இப்போ வந்துட்டோமான்னு பார்க்குறதுக்காக வேண்டி அவரோட ஃபர்ஸ்ட்டாவது ஃப்ரெண்டை அனுப்புகிறாரு. போனோடனே யாரையுமே காணலை. அதுக்கப்புறம் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த போன ஃப்ரெண்ட் வரலை. 2வது ஃப்ரெண்ட் அனுப்புறாரு, அவரும் வரல. 3வது ஃப்ரெண்ட் அனுப்புகிறாரு, யாருமே போனவங்க ரிட்டர்ன் வரல. என்னடா நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஓகே நாமளே போகும்போது விஜயன் போகிறாரு. விஜயன் போகும்போது ஒரு நாய்க்குட்டியை காண்றாரு. ஸோ நாய்கள் இருந்தால் அந்த டைமில் என்ன ரீசன், ஒரு சிவிலைசேஷன் இருக்கி அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு ஓகே நம்ம ஸ்ரீலங்காவுக்கு தான் வந்திருக்கோம் அப்படிங்கிறத விஜயன் புரிஞ்சுக்கிட்டாரு. ஸோ நாயை பின்தொடர்ந்து போகும்போது நம்ம மக்கள் குடியிருப்பு இருக்கிற பிரதேசத்துக்கு போகலாம்னு நாயை பின்தொடர்ந்தே போகிறாரு. அப்படி போகும்போது தான் விஜயன் ஃபர்ஸ்டாக மீட் பண்ணுறாரு குவேனியை. ஸோ குவேனி யாருன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த குவேனி யக்ஷா குலத்தை சேர்ந்தவங்க. விஜயன் வரும்போது பல குலங்களை சேர்ந்த மக்கள் இலங்கையில் இருந்திருக்காங்க. ஒன்று யக்ஷா, நாகா, தேவா, ரியக்ஷா அப்படின்னு நிறைய குலத்தை சேர்ந்த மக்கள் இருந்திருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா யக்ஷா அயர்ன் ஒர்க்கில் ரொம்ப இதானவங்க, கை சேர்ந்தவங்க. குறிப்பாக இன்னும் சொல்லணும்னா நாகா பீப்புள் ரேட்டப் பண்ணுறதுல, அதாவது பிஸ்னஸ் பண்ணுறதுலையும், தேவா பீப்புள் கோடுக்கு சர்வ் பண்ணுறதுலையும், அதாவது சர்வ் ஆஃப் த ரூலர்ஸ் அரசனுக்கு சர்வ் பண்ணுறது, கோடுக்கு சர்வ் பண்ணுறது தேவா பீப்புளும், ரக்ஷா பீப்புள் எக்ரிகல்ச்சர்லையும் ரொம்பவே ஃபேமஸாக இருக்காங்க. ஸோ விஜயன் வரும்போது குவேனி இப்படி இருக்காங்க. இந்த டைமில் விஜயன் வரும்போது குவேனி நூல் நூற்றுக்கு இருக்காங்க. ஸோ இது மூலம் நம்ம புரிஞ்சுக்கொள்ள வேண்டும் என்னென்னா, இலங்கையில் அதாவது மிகச்சிறந்த கலாச்சாரம், ஒரு மிகச்சிறந்த ராஜ்யம், அதாவது எல்லாமே இலங்கையில் விஜயன் வரும்போது இருந்திருக்கு. ஏன்னா இன்றைக்கி நூல் நூக்காங்கன்னா அதில் தொடர்ச்சி ஆடை அணிந்து கொண்டிருக்கக்கூடியவங்களை இருப்பாங்க. ஸோ யோசிச்சு பாருங்க, விஜயன் டைம் கிறிஸ்து பிறகுறதுக்கு 543 பிசி இல்லை வாரது. ஸோ இந்த பிசியில் நூல் நூற்று கொண்டிருக்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா ஒரு மிகப்பெரிய கலாச்சாரத்தில் மக்கள் இருந்திருக்காங்க விஜயன் வரும்போதே அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக தெரியுது. அண்ட் கிங்டமும் இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏன்னா இந்த மகாவம்சத்தில் இங்கே இலங்கையில் கிங்டம் ஒன்று இருந்ததை பற்றி எந்த குறிப்புமே இல்லை. ஸோ விஜயன் அப்போ என்னென்னா குவேனி ஒரு எக்ஸ்ட்ரா குலத்தில் சேர்ந்து சாதாரண பெண். ஸோ விஜயனை பார்த்துட்டு விஜயன் மீது கால் கொள்கிறான், விஜயனும் இவன் மீது கால் கொள்கிறாங்க. ஸோ 2 பேருமே ஒப்பந்தத்துக்கு வராங்க. நான் இந்த நாட்டை பிடிக்கிறதுக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், ஆனால் நான் உன்னோட குயின் ஆகணும், அதாவது நீ நாட்டை பிடிச்ச அரசன் ஆகிட்டேன்னா நான் உனக்கு குயின் ஆகணும் அப்படின்னு சின்ன டீலோட போடுறான். ஸோ இந்த டீலின் பிரகாரம் என்ன நடக்குதுன்னா, யக்ஷாக்கும் நாகா குலத்தையும் சேர்ந்த 2 தலைவர்களுடைய மகன்மார் அன்னைக்கு நைட்டு வெட்டிங் பண்ண போகிறாங்க. இதை தெரிஞ்சு குவேனி என்ன செய்யறா, விஜயன்ட்ட சொல்கிறாங்க. ஸோ அந்த பாட்டிக்கு எல்லாருமே போகிறாங்க. ஸோ பாட்டியில் குடிச்சிட்டு ஆடம்பரமாக எல்லா தலைவர்களும் வராங்க. இலங்கையில் இருக்கிற எல்லா மிகப்பெரிய லீடர்ஸும் வராங்க, எல்லா அரசர்களும், அதாவது எல்லா இனக்குழுடைய தலைவர்களும் வராங்க. இந்த டைமில் எதிர்பாராத விதமாக மதுபானத்துலேயும் போதையிலையுமே இந்த மக்கள் எல்லாமே தலைவர்கள் எல்லாமே இருக்கும்போது எதிர்பாராத விதமாக விஜயன் என்ன பண்ணுறான்னா,
விஜயனும் அவரோட கூட்டாளிமார்களும் அந்த இடத்த அட்டாக் பண்ணுறாங்க. ஸோ இது எதிர்பாராத ஒரு தாக்குதல், அதாவது போர் விதிமுறைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்ட தாக்குதல். ஏன்னா இப்படிலாம் போர் செய்யக்கூடாது, ஆனால் இவங்க வந்துட்டு தாக்கி அனைத்து பெருமையை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க, எல்லாரும் தலையுமே வெட்டி போடுறாங்க, அதுக்கப்புறம் அவங்க ஆடைகளை எடுத்துக்கொள்கிறாங்க. இதுக்கப்புறமா இவங்களோட நண்பர்கள்லாம் மந்திரிகளாகவும் அரசர்களாகவும் மாறுறாங்க. அதில் முக்கியமான அரசு வந்து அனுராதாங்கிற அரசன்லாம் பாருங்க, பிற்படுகளில் அனுராதா ராஜ்யம் வாரத்துக்கும் என்ன காரணம். ஸோ ஆட்டோமேட்டிக்கலி விஜயன் வந்து தன்னை இலங்கையோட முதலாவது சிங்கள கிங்காக ப்ரொனவுன்ஸ் பண்ணிக்கிட்டாரு. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா விஜயன் வந்து கிங் ஆகிடுறாரு. கிங் ஆனதுக்கு அப்புறமா குவேனி வந்து இருக்காங்க. இப்போ என்ன ப்ராப்ளம் ஒன்று ரைஸ் ஆகுதுன்னா, விஜயன் வந்து தன்னை கிங்னு சொன்னாலும் மக்கள் வந்து கிங்காக விஜயனை ஏற்றுக்கொள்ளணும். அப்படி ஏற்றுக்கொள்ளணும்னா விஜயன் வந்துட்டு பாண்டிய தேசத்தில் இருக்கக்கூடிய இளவரசியை, அதாவது மதுரா தேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு குயினை வந்து வெட்டிங் பண்ணால் மட்டும்தான் இங்கே இருக்கிற மக்கள் வந்துட்டு அவரை கிங்காக ஏற்றுக்கொள்வாங்க அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வருது. பிகாஸ் இலங்கை வந்து ஒரு காலத்தில் பாண்டிய தேசமாக கூட இருந்துக்கலாம், யாருக்கு தெரியும், ஏன்னா வரலாற்றில் குறிப்பிடப்படலை. ஸோ மதுரா தேசத்துலேருந்து இளவரசி வரும்போது இங்கே வந்துட்டு குயினாக இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா குவேனி வந்துட்டு ஒரு சாதாரண இனக்குழுவில் பிறந்து சாதாரண ஒரு பெண். ஸோ அவள் வந்துட்டு குயினாக்கே இல்லாது இது சட்டத்திட்டங்கள் படி. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா அரசவைக்குள்ள கலவரம் வருது. இந்த கலவரத்தில் விஜயன் குவேனியையும் அவனுக்கு பிறந்த 2 அதாவது மகனையும் மகளையும், மகனுடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஜீவஹத்தா, மகள பேர் வந்து டிசாவர். ஸோ இவங்க 2 பேரையுமே அரண்மனையை விட்டு வெளியாக்குறான். ஸோ எப்படா குவேனி வருவான்னு காத்துக்கிருந்த குவேனியோட இனக்குழுவை சேர்ந்த மக்கள், யக்ஷா மக்கள் வந்துட்டு குவேனியை அடிச்சே கொலை செஞ்சு சாகிக்காங்க. தன் இனத்துக்கு துரோகம் செஞ்ச குவேனியை அடிச்சே சாகடிக்காங்க. இதை பார்த்த ஜீவஹத்தா, திசாவை 2 பேருமே அதாவது 2 ஆண் பெண் மக்களும் ஓடி போய் ஒளிகிறாங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய இலங்கையோட பழங்குடியினராக அறியப்படக்கூடிய, அதாவது வேடுவ குலத்தை சேர்ந்தவங்க இவங்க தான் இருக்கலாம்ங்கிற நம்பிக்கையும் இருக்கு. ஸோ அதுக்கப்புறமா விஜயன் வந்துட்டு மதுரா கல்யாணம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இலங்கையோட கிங்டத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு. இந்த கிங்டம் பல 1000 வருடங்களாக இலங்கையில் இருந்துச்சு. ஸோ இதுதான் இலங்கையோட முதலாவது கிங் விஜயனோட கதை. ஓகே கைஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும், இந்த கதை உங்களுக்கு தெரியாமல் இருந்திருந்தால் இந்த கதையை வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்புங்க. அண்ட் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி ஏதாவது டாப்பிக்கில் நான் கதைக்கும்னு நினச்சிங்கன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோ சந்திக்கும் பாய் பாய். திஸ் இஸ் ஃபார் MS. பாய்.